அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற விஷயங்கள நம்ம வந்து சொல்லிட்டு வரோங்க. இது போக முக்கியமா இப்ப 12ஆம் வகுப்பு முடிச்ச மாணவர்களுக்கு எந்தெந்த கல்லூரிகள்ல அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கல்லூரிகள்ல வந்து அப்ளிகேஷன்ஸ்ங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எந்த கல்லூரியில வந்து ஸ்போர்ட்ஸ் செலக்ஷன் வச்சிருக்காங்க. இது மாதிரி கன்டினியூஸா பல்வேறு வகையான தகவல்களை கொடுத்துட்டு வரோங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்டிகுலர் வீடியோல நான் எந்த கல்லூரி பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி கிராஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி. ஸோ திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கல்லூரி. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 103 வருஷம் பழமையான கல்லூரிங்க. இது வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. தமிழ்நாட்டிலேயே வச்சு ஃபேமஸான ஒரு கல்லூரியாகவும் ஹோலி கிராஸ் கல்லூரிங்கிறது பார்க்கப்படுதுங்க. திருச்சி மற்றும் திருச்சி சுற்று வட்டாரத்தை சேர்ந்த நிறைய மாணவ மாணவிகள் சேர விரும்புகிற ஒரு கல்லூரியாகவும் வந்து ஹோலி கிராஸ் கல்லூரிங்கிறது இருக்குது. இந்த கல்லூரியானது 1923ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிங்க. கிட்டத்தட்ட இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 103 வருஷங்கள் நம்மளுக்கு வந்து இந்த கல்லூரிங்கிறது கிராஸ் ஆயிடுச்சு. இது போக நேக்ல A++ கிரேடு வாங்கின ஒரு முக்கியமான கல்லூரியாகவும் பார்க்கப்படுதுங்க. ஸோ இப்போ இந்த கல்லூரியில இந்த வருஷம் அதாவது வரக்கூடிய 2026 27ஆம் வருடத்துக்கான அட்மிஷன்ஸ்ங்கிறது நமக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரிங்களாங்க. ஸோ இந்த கல்லூரியில என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வந்து நம்ம வந்து இதுல வந்து பார்க்க போறோம். ஸோ என்னென்ன கோர்சஸ் அவங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து எய்டட் கோர்சஸும் இருக்குது. இது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸுமே உங்களுக்கு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ் வைக்கிறாங்க, என்னென்ன ஷிஃப்ட்ல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே இங்க கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கறதுக்கு வியூ ஆல் கோர்சஸ் அப்படிங்கிறது பார்க்குறோங்க. ஸோ இங்க வந்து கல்லூரியானது ஷிஃப்ட் பேசிஸ்ல இயங்கிட்டு இருக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ங்கிறது காலையில 8:30 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதே ஷிஃப்ட்ல எய்டட் ஒரு ஒர்க் ஆகுது, செல்ஃப் ஃபைனான்சிங் ஒர்க் ஆகுது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட் வந்து மதியம் 1:40லிருந்து 6:10 வரைக்கும் இருக்குதுங்க. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு கல்லூரி. இல்ல பாய்ஸ்க்கு இடம் கிடையாது. முதல்ல இவங்க யூஜில என்னென்ன கோர்சஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் பார்ப்போம். யூஜியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரி. எய்டட் கல்லூரி. எய்டட் கோர்சஸ்ல வந்து எத்தனை கோர்சஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல 10 கோர்ஸ் வச்சிருக்காங்க. எய்டட் கோர்சஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி ஜுவாலஜி வித் பயோடெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன், பிஎஸ்சி ரீஹேபிலிட்டேஷன் சயின்ஸ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி, பிகாம் காமர்ஸ் ஜெனரல் இதெல்லாமே எய்டட் கோர்ஸ்ல வச்சிருக்காங்க. அதே மார்னிங் ஷிஃப்ட்ல வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸும் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 கோர்ஸ் வச்சிருக்காங்க. பிஏ தமிழ், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிபிஏ பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம் வித் பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபேஷன் அண்ட் காஸ்டியூம் டிசைனிங், பேச்சுலர் ஆஃப் இன் ஒகேஷனல் கோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், பிகாம் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பி ஒகேஷனல், பிஎஃப்எஸ்ஐ அதாவது பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ், பிகாம் வித் சிஎம்ஏ யூஎஸ்சிஎம்ஏ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த செட் ஆஃப் கோர்சஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஜிலேயே அடிஷனலாக இவங்க வேற என்னெல்லாம் கோர்சஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஏஎஸ்எல்பி கோர்சஸ் கொடுக்குறாங்க, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் தராங்க, டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்டபிள்யூ நம்மளுக்கு வந்து சோசியல் ஒர்க்கும் கொடுக்குறாங்க. அடுத்து செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் தான். 9 கோர்ஸ் தராங்க. மதியம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1:40லிருந்து 6:10 வரைக்கும் இருக்குங்க. பிஎஸ்சி ஏஐ அண்ட் எம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பிசிக்ஸ், பிகாம் வித் காமர்ஸ் ஜெனரல், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி சைக்காலஜி, பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் தர்றாங்க. இது போக செல்ஃப் ஃபைனான்சிங்ல டிப்ளமோ இன் பிசிசியன் அசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. இது போக பிஜிக்கான கோர்சஸ்க்குமே இவங்க வந்து டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கல்லூரியில சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் இப்ப இருந்தே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி இருக்குங்க. எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th மார்க் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் தருவாங்க. பட் இப்பயே நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்ங்கிறது ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அதில் நம்ம கடைசியா பார்த்த மாதிரி அப்ளை நவுன்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் காமிச்சது. ஸோ இந்த அப்ளை நவுங்கிற இந்த ஆப்ஷன்ஸை நம்ம ப்ரெஸ் பண்றது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், என்னென்ன சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும்னு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க.
திருச்சியில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல கம்மியான ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியாகவும் பார்க்கப்படுது. நாக்ல A++ கிரேட் வாங்கின ஒரு முக்கியமான ஒரு கல்லூரியாகவும் பார்க்கப்படுது. எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் டிஃபரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டுங்கிறது நம்ம வந்து கண்டினியூஸா வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருங்கிறாங்க. ஸோ எப்படி 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்மிஷன் போடுவாங்க. பட் இப்போ இருந்தே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன்ஸ்ங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க மற்றும் எந்தெந்த கல்லூரிகள் எல்லாம் குறைவான கல்வி கட்டணத்தில் படிக்க முடியும் அப்படிங்கிற தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.